கசப்பு கலந்த காடி. காடி நிறைந்த பாத்திரம் அங்கே இருந்தது. யோவான் 19:28-29. என் பிதா எனக்கு தந்த கசந்த பாத்திரத்தில் நான் பானம் செய்யாதிருப்பேனோ என வினாவினார் இயேசு பெருமான். மாறாவின் கசப்பு அதை அனுபவிப்பவரால் மாத்திரமே உணர முடியும். அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் ஒருவரது ஆவிக்குரிய முதிர்ச்சி நிலையை காட்டும். தன்னை மாம்சத்தில் வருத்திய முள்ளை பவுலடிகளார் ஏற்றுக்கொண்டார். எவ்வாறு? தனக்கு தரப்பட்ட பரலோக வெளிப்பாடுகளினால் தான் பெருமை கொள்ளாதிருக்க தேவன் அனுமதித்த எதுகரம்தான் அந்த முள் என்ற பரம உணர்வை பெற்றதால். உலகமோ நண்பரோ தரும் விமர்சனங்களை தவிர்ப்போம். தூய ஆவியின் சத்தம் கேட்போம். கசப்பு கலந்த வாழ்வின் மாறாவை கடப்போம், ஜெயிப்போம். ஜெபம். கலங்கிய என் மனதின் சுனையில் ஒரு துளி இரத்தம் தெளியும். அதனால் அது தெளிவடையும். ஆமேன்.